ஆண்டுடைய நல்ல நாம் மையப்படுவதா. தேவ செய்திக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 46வது வசனத்தின் பின்பகுதி. அப்பொழுது கப்பர்நகுமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். கப்பர்நகுமிலே, இதைத்தான் நான் பேச போகிறேன். கப்பர்நகுமிலே கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகுதா. கர்த்தர் நகும் வேதத்தில் அதிகமாய் அங்கே அந்த பேர் வருகிறது. புதிய ஏற்பாட்டில் அதிகமாக இந்த பேர் வருகிறது நீங்கள் பார்க்க முடியும். அப்போது இந்த கப்பர்நகுமிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிகமான ஊழியங்களை செய்தார். அதிகமான ஊழியங்களை கர்த்தர் செய்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகுதா. இந்த ஊர் எப்படி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கானா ஊர்லேருந்து 40.2 கிலோமீட்டர் தூரத்தில் அது இருந்தது. எருசலேமிலிருந்து 195.1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. நாசரத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் என்ன செய்தது, அது இருந்தது. அப்போது இங்கே எல்லாம் இயேசுநாதர் அரசு நடந்து போய் ஊழியம் செஞ்சார். இங்கேருந்து அங்கே போய், அங்கேருந்து இங்கே போய், அவ்வளோ கிலோமீட்டர் இயேசுநாதர் அரசு நடந்திருக்கிறார். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் இயேசுநாதர் அந்த நாட்களில் நடந்து 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 என்ன செய்த ஊழி செய்திருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆகினால சர்ச்சுக்கு நடந்து வர்றதுக்கு நம்ம கவலைப்படக்கூடாது. ஒரு அலையிலே சொல்லுவோமா? 5 கிலோமீட்டர் நடக்கலாம் இல்லையா? பக்கத்தில் சொல்ல 5 கிலோமீட்டர் நடந்து சர்ச்சுக்கு வரலாம். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அலையிலோயா. சில 1ஆம் ஸ்டாப்லேருந்து நடந்து வர்றதுக்கே பெருமிச்சு ஒரு மாதிரி தெரிகிறது. இல்லை, இயேசுநாதர் அந்த நாட்கள் நினைச்சிருக்கிறாரு. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து 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 ஊழியம் செய்திருக்கிறார். பட்டணங்கள், கிராமங்கள்லாம் ஊழியம் செய்திருக்கிறார். இவ்வளோ தூரத்தில் போனார், வந்தார், ஊழியம் செய்துக்கிட்டு இருந்திருக்கிறார். அந்த ஊரில் சுமார் 1500 பேர் அந்த நாட்களில் இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகுறார். அப்போது அந்த நாட்களிலே அது கலிலேயா கடலின் வடமேற்கு கரையில் அந்த ஊர் அமைந்திருக்கிறது. அது கிட்டத்தட்ட ஒரு நிர்வாக மையத்தை போல் இருந்திருக்கிறது. அந்த நாட்கள் அந்த பகுதிக்கு, கலிலேயா பகுதிகளுக்கு ஒரு நிர்வாக ஒரு பட்டணம் போல் இருந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த வெளி அங்கேருந்து வரும்போது, மற்ற இடங்கள்ந்து வரும்போது ஒரு வரி வசூலிக்கக்கூடிய ஒரு மையமாகவும் நினைச்சிருக்கிறது. அது இருந்திருக்கிறது. இதில் இங்கே தான் ஆண்டவராய் இயேசுநாதர் இந்த கலிலேயில் வச்சு, இந்த கப்பர்நகுமில் வச்சுருதான் 3 பேர்களை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். பேதுரு, அந்திரேயா, மத்தேயு போன்றவர்களை எல்லாம் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். ஆனால் இதில் ஒன்று விசேஷம் என்னன்னு சொன்னால், இந்த ஊரில் தான் இயேசுநாதர் ஏகப்பட்ட அற்புதம் செய்திருக்கிறார். எத்தனையோ அந்த நாட்களில் எல்லா இடங்களிலும் இயேசுநாதர் நடந்து 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 சென்று ஆயிரக்கணக்கான மைல்கள், கிலோமீட்டர்கள் நடந்து நடந்து சென்று ஊழியம் செய்து உபதேசம் பண்ணி அநேக அற்புதம் நடப்பித்திருக்கிறார். குருடர்கள் பார்வை அடைவதற்கும், செவிடர்கள் கேட்பதற்கும், குஷ்டரோகிகள் சுகமாவதற்கும், பிசாசு பிடித்தவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்வதற்கும், அதே போல் அநேகர் பல மருத்துவர் உயிரோடு கூட எழும்பத்தக்கதான நிலைகளில் தேவன் இப்படிப்பட்டதான அற்புதங்களை நிறைய செய்திருக்கிறாரு, அவர் செய்திருக்கிறார். ஆண்டு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அந்த ஊரை மையமாய் வைத்து 3 காரியங்களை இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம். அந்த அந்த கப்பர்நகுமை போலவே நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. கப்பர்நகுமிலே இயேசுநாதர் என்ன செய்தாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுநாதர் செய்கிறார். எப்படி கப்பர்நகுமிலே அவர் என்னத்தை எதிர்பார்த்தாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்து கொள்ள வேண்டும், இருக்க வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கப்பர்நகுமில் சொன்னேன் இயேசு ஏராளமான அற்புதங்களை செய்தான்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் இந்த கப்பர்நகும் என்றால் தேவனுடைய அற்புதங்களை
அதிகமாய் பெற்ற ஒரு இடம் தான் என்னது? இந்த கப்பர்நகூம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம அப்படி தான் இருக்கிறோம். நிறைய அற்புதங்கள், இயேசு கிறிஸ்து செய்திருக்கிற அற்புதங்கள் ஒன்று இரண்டு அல்ல. இயேசு செய்த நன்மைகள் 1 2 அல்ல, ஏராளமான நன்மைகள், ஏராளமான ஆசீர்வாதங்கள், ஏராளமான அற்புதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா. அதில் ஒரு சிலதை மாதிரி நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், இங்கே மார்க்கு எழுதிய சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வசனங்கள். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார். அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. கப்பர்நகூமிலே இது ஒரு ஜெப ஆலயம். ஆனால் வழக்கம் போல் வர்றாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஆளுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. ஆனால் ஆண்டவராய் இயேசுவானவர் ஜெப ஆலயத்திலே அந்த அசுத்தாவி பிடித்த மனிதனை பார்த்து அவனிலிருந்து அந்த அசுத்தாவியை அவர் துரத்தி அவனை விடுதலை செய்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவராய் இயேசு அப்படித்தான் சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறார்னா, அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்க, அசுத்தாவியினால் உண்டாகின பிரச்சனைகள், பில்லி சூனியம், அதே போல பிசாசினால் உண்டாக்கப்படுகிற தாக்குதல்கள், பிசாசினால் உண்டாகிற நஷ்டங்கள், இழப்புகள், பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்ட நிலைகள், இப்படி பல காரியங்கள் இன்றைக்கு நம்ம லைஃப்பில் வந்திருக்குது. ஆனால் ஆண்டவராய் இயேசுவானவரும் நம்மை நினைச்சிருக்கிறார்னா, நம்ம அநேகரை அப்படிப்பட்டவர்களிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி ரசித்திருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. எத்தனை பேர் பிசாசின் காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்கிற முடியும் உங்களால்? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகுதா. ஏராளமானவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் இப்படி அற்புதம் செய்திருக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா மார்க் 1ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வசனங்கள். உடனே அவர்கள் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அல்லேலூயா. காய்ச்சல் இந்த பேதுருடைய மாமிக்கு அங்கே காய்ச்சல். அப்போ இயேசுவை கூப்பிட்றாங்க, வீட்டுக்கு போகிறாரு. போய் அந்த அம்மாவை இயேசுநாதருக்கு இந்த காய்ச்சல் நீக்கி சுகமாக்குறதுக்கு திரும்ப பார்க்குறோம். அன்றாடக வாழ்க்கையிலே நமக்கு அப்படித்தான் வருது. காய்ச்சல் வருது, தலைவலி வருது, கை வருது, கால் வலி வருது, இடுப்பு வலி வருது, அல்லது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படி வருது இப்படி வருது. நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்குது. அநேக சமயங்களில் அந்த வியாதிகள் நம்மை மரணத்துக்கு நேராக கொண்டு போயிடும். உண்மைதானா? சமீப காலங்களிலே நம்ம கோவிட் வந்தது இல்லையா? அந்த டைமில் அநேகர் மரணத்துக்கு சமீபமாக போனார்கள். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். ஆனால் கர்த்தர் அநேகரை சுகமாக்கிட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அது தேவ கிருபை. நம்மள அநேகர் இந்த கோவிட்னால் பாதிக்கப்பட்டோம். இன்றைக்கி நம்ம சுகமாக இருக்கிறோன்னா மருந்தினால் அல்ல, மாத்திரையினால் அல்ல, கர்த்தரால் உண்டான சுகம். அல்லேலூயா. ஆமாம். என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி சாப்பிட்ட மருந்துனால சைடு எஃபெக்ட் நிறையா வந்து நிறைய பேருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, தடுப்பு மருந்தெல்லாம் போட்டு ஏகப்பட்ட பிரச்சனை சொல்கிறாங்க. தடுப்பு மருந்து போட்டவங்கெல்லாம் நிறைய பேருக்கு சைடு எஃபெக்ட் வந்து நிறைய பிரச்சனை சொல்கிறாங்க. ஆனால் நம்மளே அநேகருக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் கர்த்தர் காப்பாற்றிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதா. இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தேவன் நமக்கு செய்கிற அற்புதம். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தான் ஒரு வியாதியோட கர்த்தரை தேடி வந்திருப்போம். கர்த்தர் சுகமாக இருப்பார்.
ஏகப்பட்ட வியாதிகள் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கிறது. ஒவ்வொரு நாட்களிலும் தேவன் நமக்கு கொடுக்குற சுகம் இருக்குது, அற்புதம் இருக்குது. ஐயோ சொல்லி மாளாது. அல்லேலூயா. கர்த்தர் அபிதமாய் நம்ம அற்புதமாய் நமக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். இதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியத்தை பார்க்குற கப்பர்நகூமில் நடத்தப்பட்ட இன்னொரு காரியம் பாருங்கள். மார்க் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 4 வசனங்கள். சில நாளுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடப்போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். 11-12 வாசிங்க. நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. திமிர்வாதக்காரன் சொல்லும்போது கைகால் விளங்காத ஒரு தன்மை, செயல்படாத ஒரு தன்மை. அந்த வாத நோய் வந்து படுத்து படுக்கையில் கிடக்கிறான். கை அசைக்க முடியல, கால் அசைக்க முடியலை, கண்ணு பார்க்குது, பேச முடியலை. இப்படிப்பட்ட நிலை தான். ஆனால் சிலர் அவனை நேசித்தவங்க இயேசுவார்ட்ட கொண்டு வந்து அவங்க விசுவாசத்தோடு அவரை உள்ளே போக முடியாத நிலைகளிலும் மேற்கூரையை பிரித்து அந்த வீட்டுக்குள்ளே கீழே இறக்குறாங்க. அப்போ ஆண்டு என்ன செய்கிறாருன்னா அவனை படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்கிறாரு. அவன் நடக்கிறான். அற்புதம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம லைஃப்பில் அப்படி தான். இனி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், நீ அவ்வளோதான். அது வியாதினால் வந்ததாக இருக்கலாம், பொருளாதார நஷ்டத்தில் வந்த பிரச்சனையாக இருக்கலாம், நமக்கு வந்து ஆபத்துகளினால் வந்த பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களிலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். நம்ம பங்கு அதில் இருந்தது. நம்ம கர்த்தரை விசுவாசித்தோம். நம்ம பங்கு இருந்தது. கர்த்தரை விசுவாசித்தோம். ஆகிய ஆண்டவராகிய தேவன் நமக்கு அப்படிப்பட்ட மரண நிலையில் செயல்பட முடியாத ஒரு நிலையில், எல்லாம் முடிந்தது என்ற நிலையில் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? நம்ம தூக்கி எடுத்து நமக்கு அற்புதம் செய்தார். இதே போல அநேக அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில். 100க்கு அதிபதியை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 7:11-10 வசனங்களில் வேலைக்காரனுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஆண்டவரே அவர் சுகமாவான். ஒரு அற்புத சுகம் நடக்குது. இப்படி கப்பர்நகூமில் அநேக அற்புதங்கள் அடையாளம் நடக்குது. அதையெல்லாம் வேதத்தில் எழுதுனா இதெல்லாம் வேத புஸ்தகங்கள் கொள்ளாது. ஆகையினால எல்லாமே என்ன செய்யலை, எழுதப்படலை. இதே போல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு செய்த நன்மைகள், உபகாரங்கள், அற்புதங்கள், அதிசயங்களை எல்லாம் நம்ம எழுதணும் சொன்னால் நமக்கு என்ன செய்ய முடியாது, நம்மால் எழுத முடியாது. அவ்வளோ பெரிய புஸ்தகம் நமக்கு தேவை. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாப்பதான். அவ்வளவு அற்புதங்களை தேவன் அனுதின வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நம்ம சொல்கிறோம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரெல்லாம் கர்த்தர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்களோ, அவருடைய உதவியை நாடினார்களோ, ஜெபித்தார்களோ, அவரை தேடினார்களோ, அவங்க எல்லாருக்கும் கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார்கள். ஒருத்தர் கூட என்ன செய்யலை, ஆண்டவர் எல்லாருக்கும் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரம் மகிமையும் உண்டாவதா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படித்தான் செய்திருக்கிறார். அதே ஆண்டவர் அவ்வளோ அற்புதம் செஞ்சுட்டாரு. அந்த கப்பர்நகூமை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்களேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 23 முதல் 24 வசனம். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, எப்பா நீ எவ்வளோ பெரிய ஆளாகிட்ட. கப்பர்நகூமே, நீ பிரபலியம் ஆகிட்ட, உயர்ந்த நிலையில் இருக்கிற, சகல வசதிகள் உனக்கு வந்துருச்சு, நீ நல்லா இருக்கிற. வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். எப்பாடி பயங்கரமான வார்த்தை சொல்ற. பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமில் செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். எல்லாம் மனம் திரும்பி
அவன் மனம் திரும்பி இருந்திருப்பான், அந்த சோதம் குமாரை அழிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இன்னைக்கு வரை சோதம் அது இருந்திருக்கும்பா. அப்போ இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்று, இவ்வளவு அற்புதத்தை பெற்று, இவ்வளவு அதிசயங்களை பெற்று, தேவனுடைய அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலத்த செயலாலும் ஆசீர்வதிக்கப்பட்டு பிரமித்த இந்த கப்பர்நகம் என்ன செய்து சொன்னா, மனம் திரும்பவே இல்லை, மனம் திரும்பவே இல்லை. அதாங்க உள்ள பிரச்சனை. அதான் ஆண்டு சொல்றாரு, உனக்கு ஐயோன்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கைகளை நாம் எவ்வளவு அற்புதங்கள் நமக்கு கர்த்தர் செய்திருந்தாலும் நம்மகிட்ட ஆண்டு ஒன்று எதிர்பார்க்கிறார். என்ன சொன்னா, மனம் திரும்புதல் எதிர்பார்க்கிறார். மன திரும்புங்கள். ஆண்டவருடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நீங்க பரலோகத்துக்கு போனோம்னா மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். பாவ வழிகளில் இருந்து, பொல்லாத வழிகளில் இருந்து மன திரும்பி ஆகவே வேண்டும். இது ஆண்டவர் தெளிவா சொல்றார். அப்போ அவ்வளவு அற்புதங்களை பெற்றுட்டு என்ன செய்யல, இந்த கப்பர்நகம் மனமே திரும்பல். ஒருவேளை இந்த கப்பர்நகம் ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், ஆனாலும் மனம் திரும்பல். விசுவாசிகள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், ஆனால் மனம் திரும்புதல் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். யோவான் ஸ்நானகன் தன்னிடத்தில் வந்தவர்களை பார்த்து சொல்றான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் சொல்றார். நம்ம வாழ்க்கையில் மனம் திரும்பினமானால் மனம் திரும்பினபடி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கை இருக்க வேண்டும், நீதி உள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும், சுபாவங்களிலே மாற்றங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகுதா. உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் கேட்கிறார், நானும் இருக்கிறேன் நீங்களும் இருக்கிறீங்க, ரெண்டு தம்பிமார் வாயா, இந்த ரெண்டு தம்பி வாருவாயா, வா, ரெண்டு பேர் வாங்க முன்னாடி. இவர் ஞானசம் ரட்சிக்கப்பட்டு ஞானசம் எடுத்துன்னு சொல்கிறவர். இவர் சர்ச்சைக்கே போகாதவர், இயேசு அறியாதவர், தெரியாதவர். இவர் சொல்கிறார், ரட்சிக்கப்படணும், இயேசு ஏற்றுக்கொள்ளணும், ஞானசம் எடுக்கணும்னு சொல்கிறார். இவர் சொல்கிறாரு, ஏழே என்னை போல தானே நீங்கள் இருக்க, என்னடா அவன்கிட்ட மாற்ற இருக்குது. கேட்பாரா கேட்க மாட்டாரா, கேட்பாரா கேட்க மாட்டாரா, கேட்பாரா கேட்க மாட்டாரா சொல்லுங்களேன். கேட்டவர் என்ன பதில் சொல்ல முடியும், என்ன செய்யணும்? இது என்ன டைட்டாக இருக்கு, இல்லாட்ட தலையில் முக்காடு போட வேண்டியிருக்கு. இவர் தானே தலையில் என்ன செய்ய வேண்டியிருக்கோம், கட்சி பூச்சி கேடா, சரி, என்ன செய்ய வேண்டியிருக்கோம், தலையில் முக்காடு போட வேண்டும். அப்போது இதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்னா அது என்ன செய்யணும், அதுக்கேற்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நீங்கள் சொல்லலாம், நான் ஜெபம் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன், சர்ச்சுக்கு வரேன், இது யாரும் செய்யலாமே, யாரும் செய்யலாமே இல்லையா? அப்போது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்க வேண்டும். மனம் திரும்புவதற்கேற்ற கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்து கொள்ள வேண்டும், இருக்க வேண்டும். அல்லேலூயா. இவர் சொல்கிறார், வச்சு கேட்குறார், அவர் கேள்வி கேட்குறார். இப்போ சொல்கிறார், ஏய் பாரா, நான் எவ்வளோ பொறுமையாக இருக்கேன், நான் சண்டை போடுறேனாடா, நான் கோவப்படுறேனாடா, நான் தப்பு பண்ணுறேனாடா, நான் கண்டதெல்லாம் பார்க்குறேனாடா, நான் ஒழுங்காக படிக்கிறேன்ல, ஜெபம் பண்ணுறேன்ல, பரிசுத்தமாக வாழ்கிறேன்ல, யாருக்கு நான் தீங்கு செய்யல. அப்படி சொன்னால் இவர் என்ன செய்வார், ஆமாடா நானும் என்ன செய்கிறேன், நானும் இது இயேசுநாதரை ஏற்றுக்கொள்கிறேன்டா, என்னடா செய்யன்னு கேட்பார். கேட்பாரா கேட்க மாட்டாரா? அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நம்ம என்ன பதில் சொல்லக்கூடிய நிலைகளில் நம்முடைய வாழ்க்கை இருக்கு பாருங்க. இதை நாம் செய்வோமா? இதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கலிகள். அல்லேலூயா.
அப்போ நம்ம ஆண்டவர் அதை பார்த்து சொல்றாரு, ஐயோன்னு சொல்றார். கப்பர் நமுகம் பார்த்து ஐயோ உனக்கு ஐயோ, என்னதுங்க, ஆபத்து இருக்குது, அழிவு இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம எவ்வளவுதான் இருந்தாலும் நாள் ஒன்று வருகிறது, நாள் ஒன்று வருகிறது, கனி கொடாத மரங்கள் என்ன செய்யப்படும்? வெட்டப்படும், வெட்டப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் குணாதிசயங்களை பிரதிபலிக்காத யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் நியாய தீர்ப்பு நாளில் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும், நியாயம் விசாரிக்கப்படுவோம். ஆகையினால ஒரு ஆழமான மனம் திரும்ப நம்முடைய வாழ்க்கையில் தேவை. ஆழமான மனம் திரும்ப, பரிசுத்த வாழ்க்கைக்கென்று, நீதியுள்ள நடக்கைக்கென்று, ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துவதற்கு என்று சொல்லி ஒரு ஆழமான மனம் திரும்ப இருக்கட்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குதே, சத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குதே. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது கப்பர்நகூமினுடைய அனுபவம் என்ன? யோவான் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வசனங்கள். சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீசர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாய் இருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அங்கே சீசர்கள் எல்லாம் இங்கேருந்து அந்த அக்கறைக்கு போகிறாங்க, அந்த கப்பர்நகூமுக்கு போகிறாங்க. போகிற வழியில் அவர்களுக்கு கடுங்காற்று பெருங்காற்று வீசி அங்கே அலைவுபடுகிறது. எல்லாம் பயப்படுறாங்க, என்ன செய்ய தெரியல, குழம்பிட்டு இருக்கிறாங்க. குழம்பும்போது இயேசுநாதர் செய்றார்னா, அவர் நடந்து வர்றார். எது நடந்து வர்றாரு? கடலின் மேலே, தண்ணீரின் மேலே நடந்து வர்றார். ஒரு ஆபத்து, அந்த ஆபத்திலே ஆண்டவர் உதவி செய்யும்படியாக இயற்கை பிரமாணங்களையும் மீறி ஆண்டவர் அங்கே தன்னுடைய சீஷர்களை காப்பாற்ற வருகிறதை குறித்து என்ன செய்கிறது நம்ம பார்க்கிறோம். இதுதாங்க ஆண்டவர், இதுதான் நம்முடைய கர்த்தர். நமக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் ஆண்டவர் எப்படி ஓடி வருவார், எப்படி ஓடி வருவார், எப்படி நம்ம உதவி செய்வார், எப்படி நம்ம தூக்கி எடுப்பார், எப்படியோ நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். நம்ம ஒருபோதும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். இதுதான் ஆண்டவர். கடந்த காலம் நல்லா யோசிச்சு பாருங்க, கடந்த காலம் நல்லா யோசிச்சு பாருங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஆபத்து காலங்களில், இக்கட்டான காலங்களில், போராட்டமான காலங்களில், அந்த நேரங்களில் எல்லாம் தேவன் உங்களுக்கு எப்படி உதவி செய்தார்? கப்பர்நகூமுக்கு ஆண்டவர் செய்தார். கப்பர்நகூமில் இந்த அனுபவம் கிடைச்சது. அவருக்கு போராட்டம், தனிமையில் போராட்டம், காப்பாற்ற வழி இல்லை, என்ன செய்யுமோ தெரியாது, கப்பல் மூழ்கி போகுமா, உயிருக்கு ஆபத்து வந்துடுமா, சேதம் வந்துடுமா, செத்து போகுமா என்ற நிலைகள் இருந்தாலும் ஆண்டவர் விரைந்து வந்து இயற்கை பிரமாணங்களை மீறி, கடலின் மேலே மனுஷன் நடக்க முடியாது, ஆனாலும் ஆண்டவர் நடந்து வந்து ஆண்டவர் அங்கே உதவி செய்ய வர்ற. பயப்படாதீங்க, நான் தான்ப்பா. எப்பெல்லாம் நமக்கு சத்தம் கேட்டுக்குது, பயப்படாதாம்மா, பயப்படாதப்பா, நான் இருக்கேன். பேசியிருக்காரா இல்லையா? நம்முடைய ஈடுபட்டிருக்கிறாரா இல்லையா? நம்ம தூக்கி எடுத்திருக்கிறாரா இல்லையா? நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ஆண்டவர் அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான அந்த பிரச்சனைகளிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்றைக்கு அந்த நாளிலே, இந்த நாளிலே, அந்த நாள் இந்த நாளில் அல்ல, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார், காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார், நம்முடைய பிரச்சனைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இனி வரும் காலங்களில் எல்லாம் அவர் நம்மோடு இருப்பார். உலகத்தின் முடிவு சகல நாட்கள் உன்னோடு கூட இருக்கிறது சொன்னவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில்
நாம் எப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சொன்னால், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என்னை எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த காற்று அடித்தால் என்ன, எந்த புயல் அடித்தால் என்ன, எந்த போராட்டம் வந்தால் என்ன, எந்த சுற்றங்கள் வந்தால் என்ன, எந்த ஆபத்துக்கள் வந்தால் என்ன, நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. எத்தனை அதை நம்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உன் தலையில் இருக்க முடியெல்லாம் நான் எண்ணி வச்சுருக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் தலையில் எத்தனை முடி கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் தலையில் எத்தனை முடி இருக்குது? என்ன முடியாது, தெரியாது. முடி நிறைய இருக்குன்னு தெரியும், ஆனால் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஒரு அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அதை பூரா எண்ணி வச்சிருக்கிறார். கைவித்து அல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் அவ்வளோ அக்கறை உள்ளவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம மேல அவ்வளோ அக்கறை உள்ளவராக இருக்கிறார். எந்த பிரச்சனை நேரங்களிலும் நம்மை தூக்கி எடுத்து நம்மை காப்பாற்ற, நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம ஒருபோதும் கைவிடவே பட மாட்டோம். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் கைவிட மாட்டார். சத்துருக்கு முன்பதாக வெட்கப்பட விட மாட்டார். ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதுதான். மூன்றாவது, மார்க்கு 1:21-22 வாசி. பின்பு கப்பர்நகுமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேத பாரகரைப் போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசுநாதர் நினைச்சார்னா கப்பர்நகுமில் அதிகமாக போதனை பண்ணினார், போதித்தார் ஜனங்களுக்கு. என்ன செய்யணும், ஏது செய்யக்கூடாது, எப்படி நடக்கணுங்கிறத குறித்து, தேவனுடைய காரியங்களை குறித்து, பரலோக ராஜ்யங்களை குறித்து, அந்த பரலோக ராஜ்யத்துடைய குணாதிசயங்களை குறித்து, தேவனுக்கு செய்ய வேண்டிய ஊழியங்களை குறித்து, இப்படி அநேக காரியங்களை குறித்து இயேசுநாதர் நல்ல உபதேசம் பண்ணார். ஜனங்களுக்கு நல்ல உபதேசம் பண்ணார். ஏன் உபதேசம் பண்ணார்னா, ஜனங்கள் அவ்விதமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உபதேசம் பண்ணார். எப்படி உபதேசம் பண்ணாரா? கடிந்து கொண்டு இல்லை, அதிகாரமுடையவராக அவர் பேசினார். பேசும்போது சும்மாலாம் பேசுகிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நீங்கள் இப்படிலாம் இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு பேசலை. எப்படி பேசுகிறாரு? இப்படித்தான் பார்க்கணும் அப்படின்னு ஆண்டு பேசினார். அல்லேலூயா சொல்லுவோமா? பரிசேயர் போல, வேத பாரகரை போல ஆண்டு பேசலை. சொல் அலங்காரத்தோடு பேசலை. மற்றவர்கள் என்ன நினைச்சுக்கூடாங்கன்னு பேசலை. இப்படித்தான்ப்பா நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் பேசின உபதேசம் பண்ணி கற்றுக் கொடுக்கிறவராக எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவராகிய தேவன் கற்றுக் கொடுக்கிறார். உபதேசம் பண்ணி கற்றுக் கொடுக்கிறார். வாழ்விலே நாம் வாழ வேண்டியவைகளை கற்றுக் கொடுக்கிறார். இதே போல ஆண்டவர் இன்றும் நம்முடைய லைஃப்பில் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறார். வேத வசனங்கள் மூலமாக, சத்தியத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ அந்த கற்றுக்கொள்ளுகிற நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னால், தேவன் நம்மிடத்துல எப்படி கற்றுக் கொடுக்கிறாரோ அந்த கற்றுக் கொடுக்கிறபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேனே, இப்போ நீங்கள் எல்லாம் அழகாக நேர்த்தியாக காணிக்கை செலுத்துறீங்க. காணிக்கை செலுத்துறீர்கள். வரிசையாக வர்றீங்க. பெண்கள் அவங்க இடத்துல காணிக்கை போட்டுட்டு போகிறீங்க. ஆண்கள் கொஞ்சம் முடித்த உடனே பெண்கள் அதை பிக்கப் பண்ணி நீங்கள் காணிக்கை அந்த உண்டியலில் காணிக்கை செலுத்திட்டு அவங்க இடத்துக்கு போயிடுறீங்க. இது எப்படி கற்றுக்கொண்டீங்க? எப்படின்னா, கற்றுக் கொடுக்கப்பட்டது, கற்றுக்கொண்டோம், செய்கிறோம், நன்றாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?
பக்கத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்டோம், கற்றுக் கொடுக்கப்பட்டது, கற்றுக்கொண்டோம், செய்தோம், நன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் இயேசு அதான் செய்தார், கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுக்கிற மனுஷனை ஏற்றுக்கொள்ளணும், அது செயல்படுத்தணும். செயல்படுத்தா நம்ம லைஃப் நல்லா இருக்கும். அல்லேலூயா. சரி, 9ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 33 வாசிங்க. அவர் கப்பர்நகமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாயிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி, ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றார். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ ஆண்டவர் அங்கே பேசிட்டு வரும்போது சில காரியங்களை பேசுகிறார். பேசிட்டு அப்புறம் வரும்போது என்ன சொன்னால், அவருடைய பாடு மரணத்தை குறித்து இயேசுநாதர் பேசிகிட்டு இருக்கிறார். அப்போது ஆனால் அதில் யாருமே கவனம் செலுத்தலை. ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை தீவிரமாக பேசிட்டு வர்றதை இயேசுநாதர் பார்க்குறார். இங்கே ஒரு பக்கம் பேசிட்டு வர, இங்கிட்டு ஒரு பக்கம் நினச்சி பேச்சு நடக்குது. இயேசுநாதர் பேசி முடிச்சதுக்கப்புறம் நினச்சி பேசி தொடர்ந்து போயிட்டே இருக்குது. சில சமயம் அந்த பேச்சு வச்சு சத்தமாக வருது, கொஞ்சம் சத்தமாக பேசுகிறாங்க. உடனே இயேசுநாதர் என்ன செய்கிறாருன்னா, என்னன்னு கேட்குறாரு. அங்கே சொல்லியிருக்குது, ஆண்டு கேட்குறாரு, நீங்கள் வழியில் எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள். ஏன்பா சண்டை போட்டீங்க, ஏன் தர்க்கம் பண்ணீங்க, ஏன் சண்டை போட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். யாருமே வாயை திறக்கலை. என்னப்பா பிரச்சனை இயேசுநாதர் கேட்குறாரு, வாயை திறக்கவே இல்லை, எல்லாம் அமைதியாகாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, அதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். அதை ஆண்டவர் அவர் அறிந்திருந்தபடியினாலே ஆண்டவர் என்ன செய்தார்னா, அப்போது உக்காந்து 12 பேரும் கூப்பிட்றாரு, வாங்கப்பா எல்லாம் உட்கார். எல்லாம் உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்ததுக்கப்புறம் ஆண்டவர் பேசுகிறாரு, உங்களை யார் பெரியவன் சொல்கிறத காட்டிலும் யார் நீங்கள் முதன்மையாக இருக்க விரும்புகிறீங்களோ அவங்க என்ன செய்யுங்க, எல்லாருக்கும் பணிவிட செய்யுங்க, எல்லாருக்கும் பணிவிட செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். எல்லாருக்கும் நீங்கள் பணிவிட செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஊழியம் செய்யுங்கள் சொல்கிறார். பணிவிடை, ஊழியம். ஆமென். பணிவிடை அல்லது ஊழியம். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க, பணிவிட செய்யுங்க. அப்போ என்ன செய்யுங்க, இன்னொரு இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இயேசுவே என்ன செய்தார், ஒவ்வொரு பாதத்தையும் கழுவுறார், ஒவ்வொருத்தரும் பாதத்தையும் போய் கழுவுறார். ஆண்டவரே கழுவப்படாது, இல்லைன்னா எனக்கு உனக்கு சம்மந்தம் மேலே போயிட்டு வா அப்படின்ட்டார் ஆண்டவர். அப்போ என் தலையும் சேர்த்து கழுவும் அப்படி சொல்கிறத பார்க்குறோம். அப்போ இயேசுநாதர் ஒவ்வொருவரையும் பாதத்தில் பிடிச்சி உக்காந்து என்ன செய்கிறாரு, நல்லா கழுவி அவர் நல்ல டவலை வச்சு நல்லா துடைக்கிறார். அப்போது ஆண்டவர் அதையும் அதுக்கு தான் செய்கிறார். ஒருவரும் தாழ்மையாக இருக்கப்பா, சண்டை போடாத, நான் பெருசா நீ பெருசா அந்த இடத்துக்கு வராத. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஒருத்தரை தன்னிலும் மேலானவனாக என்ன செய்யுங்க, எண்ணிக்கொள்ளுங்கள். எண்ணிக்கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க, உதவி செய்வாயிருங்கள், பணிவிட செய்வாயிருங்கள். வேதம் சொல்லுது, கனம் பண்ணுவதில் என்ன செய்யுங்க, முந்திக் கொள்ளுங்க, கனம் மண்ணில் முந்திக் கொள்ளுங்க. அப்போது
இந்த நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்லி அந்த எண்ணம் என்ன செய்யப்படாது, இருக்கக்கூடாது. அது காரணம் என்ன செய்யுது, தன்னை காட்டில் எல்லாரும் பெரியவனை நினைக்கிறதுனால தான். ஆக நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை என்ன செய்யணும், மிக மிக அவசியம் என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. தாழ்மை ஆரம்பிக்கணும். எங்கே ஆரம்பிக்கணும்? குடும்பத்தில் ஆரம்பிக்கணும். கணவன்கிட்ட ஆரம்பிக்கணும், மனைவிட்ட ஆரம்பிக்கணும், பெற்றோர்கிட்ட ஆரம்பிக்கணும், உடன் பிறந்தவர்கிட்ட ஆரம்பிக்கணும், சபையில் ஆரம்பிக்கணும், வேலை செய்கிற இடங்களில் ஆரம்பிக்கணும். நம்ம தாழ்மை என்ன செய்து கொள்ள வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. நான் பெருசு நீ பெருசுன்னு நினச்சாலே அந்த வீடு எப்படி ஆயிரும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ளவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எப்பொழுதுமே நம்ம தாழ்மை, மற்றவர்களை கனமாக எண்ண வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும். பக்கத்து சொல்லுங்க, மற்றவங்களை மதிக்க பழகணும். அல்லேலூயா. கர்த்தர் மற்றவர்களை மதிக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதான். மதிச்சிட்டோம்னாலே நம்ம அவங்கள மரியாதை நடப்போம், தாழ்மை நடந்து கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதான். அப்படி ஒருவருக்கு ஒருவர் தாழ்மையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கிட்ட நம்ம பெருமையை காமிக்கக்கூடாது, நம்ம யாரும் காமிக்கக்கூடாது. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். நான் யாரும் உனக்கு காமிக்கிறேன் பாரு, இது நான் அதில் பாதாளத்துக்கு போகிறது வழின்னு சொல்லி விளங்கிக்கணும். அது சொல்லிட்டா வச்சுங்க, வாழ்க்கை போச்சு, அவ்வளோதான். அது கர்த்தருடைய வேலை. ஒரு உயர்த்துறது தாழ்த்தலாம் கர்த்தருடைய வேலை. நம்ம காரியத்தை செய்தால் கர்த்தர் ஏற்ற காலங்கள் அவர் செய்துக்கிட்டு போவார். கர்த்தர் தாழ்மையை நம்முடைய வாழ்க்கை தான். ஊழிய காரியங்களுக்கும் தாண்டு சொல்கிறார். அதே வசனங்களில் 37 வாசிங்க. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதா என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். அப்போ அவர் சொல்கிறாரு, இயேசு கம்ப்ளைண்ட் வருது. என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னா, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால பிசாசு துரத்துறாங்க. யாரும் இல்லை, நாங்கள் கிடையாது, எங்கள் இல்லாமல் ஒரு கூட்டம் ஒருத்தர் சிலர் நினைச்சுறாங்க பிசாசு துரத்துறாங்க. அவர்கள் நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம். எங்களை போல உங்களை பின்பற்றலை, ஆனால் உங்கள் பேரில் என்ன செய்யறான், பிசாசை விரட்டுறான். ஆகையினால நாங்கள் தடுத்தோம். இல்லை நீ செய்யக்கூடாது, தடுத்தோம். அப்போது ஒன்று நல்லா விளங்கிக்கணும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு யார் செஞ்சாலும் நம்ம தடையாக இருக்கக்கூடாது. ஒரு அல்லிலே சொல்லுவோமா? தேவனுடைய ராஜ்யம் யாரை கொண்டு கட்டப்படலாம், அதை தான் ஆண்டவங்க சொல்கிறார். நம்ம தான் சுவிசேஷ அறிவிக்க நினைக்கக்கூடாது, நம்ம தான் ஊழியம் செய்ய நினைக்கக்கூடாது. ஊழியம் செய்கிற எல்லாருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் யாரை கொண்டும் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகையினால யார் என்ன செய்தாலும் அவங்க குறை சொல்லக்கூடாது. அவங்களுக்கு இருக்கிற கிருபையின்படி, அவங்களுக்கு இருக்கிற வரங்களின்படி அவர் ஊழியத்தை செய்கிறார்கள். கர்த்தர் அவர்களை பயன்படுத்திட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகுது. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே வசனங்கள், அடுத்த வசனங்களை பாருங்கள். 41 வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறபடினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். போதும். அப்போ ஆண்டவர் ஊழியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், போதிக்கிறார். ஊழியத்தை குறித்து ஆண்டவர் பேசுறார். ஒன்று, மற்றவங்க ஊழியத்தை தடை பண்ணாத, தொந்தரவு பண்ணாத. ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், உன்னுடைய ஊழிய தேவையை குறித்து என்ன செய்ய கவலைப்படாதே சொல்றாரு. அங்கே என்ன சொல்றாரு? நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானபடியினாலே என் நாமத்தினாலே ஒரு கலசம் தண்ணி கொடுக்கிறவனுக்கு நிச்சயமாகவே பலன் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டு. அவங்களுடைய ஊழியத்தை குறித்ததான கவலை கர்த்தர் போக்குகிறார். அப்போ உன்னுடைய ஊழியத்தை குறித்ததான கவலை உனக்கு வேண்டாம். அப்போ ஊழியத்திலே உன்னுடைய வருமானத்தை குறித்தோ உன்னுடைய எதிர்காலத்தை குறித்தோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா, ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தா அதுக்குரிய பலன் கொடுக்கிறவனுக்கு இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா.
அநேகர் நினைச்சிருந்தோம் ஊழியத்துக்கு வந்தால் நமக்கு கஷ்டம் வந்தாயிடும், பாடு வந்திருக்கும், பிரச்சனை வரும்னு நினைக்கிறோம். இல்லை, அது மகிமையானது. அல்லேலூயா. உதாரணமாக அரசாங்கத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கீழே ஒரு அரசு வேலை செய்கிறீங்கன்னா அந்த 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 நபருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது யாருடைய வேலை? தமிழ்நாடு அரசாங்கம் அந்த சம்பளத்தை கொடுக்கும். ஏன் எல்லோரும் அரசாங்க வேலைக்கு போகிறோன்னு நினைக்கிறோம்? 31ஆம் தேதி வந்துச்சுன்னா டான்னு சம்பளம் வந்துடும். உண்மை தானா? 31ஆம் தேதி ஆச்சுன்னா டான்னு சம்பளம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அதனால தான் எல்லாருமே அரசாங்க வேலை என்ன செய்ய விரும்புகிறோம். இது சாதாரண ஒரு கவர்மெண்ட் அல்ல, இது பரலோக கவர்மெண்ட். இதை காட்டிலும் பயங்கர சிஸ்டமேட்டிக்காக அற்புதமாக அதிசயமாக நடக்கிற ஒரு கவர்மெண்ட், பரலோக டிபார்ட்மெண்ட்டு. அது அழகாக என்ன செய்யும்? தேவைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் ஊழியத்துக்கு வர்றவங்க கர்த்தருக்கு ஊழியத்துக்கு அழைச்சாருன்னா என்ன செய்யுங்க? சந்தோஷமாக வாங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த ஊழியத்தில் உங்கள் கர்த்தர் நீங்கள் செய்வதற்கு எவரையும் கர்த்தர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். எதை கொண்டு பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார்? ஒரு காக்காவை கொண்டு கூட கர்த்தர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்சிட்டிங்க யார் வீட்லேயாவது, அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டிங்க, அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. அந்த வீட்டில் போய் காலடி வச்சுட்டிங்க, அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நல்லா தெரியும், நான் எப்போல்லாம் விசிட்டிங் போகிறேனோ அந்த வீட்டுக்கு நன்மை உண்டாகும், எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. யாரெல்லாம் அது விசுவாசிக்கிறாங்களோ அவங்களாம் ஆசீர்வதிக்கப்படுறத அவங்க சாட்சியாக சொல்கிறாங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் துதியும் உண்டாவதா. ஏன்னா கர்த்தர் அப்படிப்பட்டதான அழைப்பை தான் கொடுத்துருக்கிறார் ஊழியத்திற்கு. நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, தைரியமாக ஊழியத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் உண்மையிலவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 42ஆம் வசனத்தை வாசிங்க. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாய் இருக்கும். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். ஆண்டு சொல்றாருன்னா, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில், இது யாரை குறித்து சொல்கிறார் சொல்லுங்க பார்ப்போம். இந்த சிறியன் யாரை குறித்து சொல்கிறார்? சின்ன பிள்ளைகளை குறித்து சொல்கிறாரா? விசுவாசிகளை குறித்து சொல்கிறாரா? தேவனுடைய ஊழியக்காரர்களை குறித்து சொல்கிறாரா? ஆனால் இங்கே 41ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தது வாசிங்க. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில். அப்ப யாரை குறித்து சொல்றாரு ஆண்டவர்? சொல்லுங்களேன். ஏமா ஊழியக்காரத்தை சொல்றாருமா, சீசரை பற்றி சொல்றாருமா. அல்லேலூயா. ஆனால் இதை விசுவாசிகளுக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆனால் இதை ஊழியக்காரை குறித்து சொல்லிட்டு சீசரன் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய ஊழியக்காரை பற்றி சொல்லியிருந்தாலும் விசுவாசிகளுக்கும் அது சொந்தம் தான். அது அப்போது என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்களுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா இடரை உண்டாக்கக்கூடாது, இடரை உண்டாக்கக்கூடாது. அதாவது இடரல் என்று சொல்லும்போது அவங்க சோர்ந்து போய் அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை விட்டு விடாதபடிக்கும் அல்லது சோர்ந்து போய் தேவனை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கும் நம்ம என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். யாராக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும் சொன்னால், நம்முடைய நடக்கையினாலே, நம்முடைய வார்த்தையினாலே, நம்முடைய பேச்சினாலே ஒருத்தர் சோர்ந்து போய் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது. அதைத்தாங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க. இந்த சிறியரில் என்னிடத்தில் விசுவாசமாக இருந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குகிறவன் எவனோ. இப்போ யாராச்சும் ஒருத்தர் இடர் உண்டாக்க வச்சுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா.
அந்த ரெட்டு கலரும் அந்த ப்ளூ கலர் வாங்க. இப்போ இவர் ஒரு விசுவாசி, இவர் ஒரு விசுவாசி. இப்போ இவர் என்ன செய்தாருன்னா, இவர் தப்பு பண்ண மாட்டார், இடரல் இருக்க மாட்டார். உதாரணத்தை சொல்கிறேன். இவருக்கு இடரல் உண்டாக்க மாதிரி சில காரியம் செய்கிறார். என்ன செய்திருப்பார் நினைக்கிறீங்க? என்னெல்லாம் செய்வார்? விசுவாசி இவருக்கு இடரல் உண்டாக்குமா என்னெல்லாம் செய்வார்? சொல்லுங்கப்பா. சர்ச்சுக்கு ஒழுங்காக வர மாட்டார். என்ன பெருசா ஜெபம் பண்ண மாட்டார். அப்படி வச்சுக்கோங்க. இவர் இல்லை, இவர் நல்ல பையன், நேரத்தில் நல்லா வேலை செஞ்சார் சர்ச்சில் சரி. அப்புறம் இவரை கொஞ்சம் கடுமையாக பேசி, இவர் கடுமையான வார்த்தை பேசிட்டார். அதனால் இவர் என்ன செய்கிறார்? சோர்ந்து போய் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறார், ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறார். இப்படிலாம் அவர் செய்கிறேன் வச்சுங்களேன். இவர் யார்? இவருக்கு இடர்கள் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. அதே போல் இவர் என்ன செய்கிறாருன்னா, இவர் மூத்த விசுவாசி வச்சுக்கோங்க, இது புது விசுவாசி. இவர் என்ன செய்கிறாருன்னா, இவர் எந்நேரமும் செல்ஃபோனில் கண்ட வீடியோலாம் பார்க்குறாரு. இவர் பார்க்குறாரு, என்னண்ணே இவ்வளோமா போடா அண்ணா. இப்போ இவர் என்ன செய்வார்? இடரல் ஆயிடுவார். உண்மைதானா? என்னடா அது ரசிக்கப்பட்டேன்னு சொல்கிறாங்களா, இவங்க இப்படிலாம் இருக்காங்களா, இது எப்பட்றா அப்படி இடரல் ஆயிடுவாரா இல்லையா? நான் சும்மா சர்ச்சுக்கு போய் என்னத்தை பண்ண, ஆர்டரை தேடி என்ன பண்ண, எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஏறக்கூடாது. அதான் இடரல். அல்லேலூயா. சரி, இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போ இவர் இடரல் உண்டாக்குறா வச்சுங்களேன். இவர் என்ன செய்யணுமா? எது அவருக்கு பெஸ்ட்டாக நல்லது? எந்திரக்கல். ஆட்டெலாம் அரைக்கணுமா? அதெல்லாம் அமைக்கிறோம்ல. இப்போலாம் இல்லை, நம்மட்டுக்கு மிக்சி கிரைண்டர் தான் இருக்குது. ஆமாம், மாவு அரைக்கிற மிஷின் இருக்குது. அந்த காலத்தில் மாவு அரைக்கிற மிஷின் இருந்தது, திரிக்கிற மிஷின். அந்த எந்திரக்கல்லை தூக்கி எவ்வளோ வெயிட்டு கழுத்தில் கட்டி கடலில் கொண்டு போய் போட்டுவிடுமா. என்ன அர்த்தம்? எழும்பவே கூடாது. அது அவனுக்கு பெட்டர்னு சொல்லுது, ஆண்டவர் சொல்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய மோசமான செயல் பாருங்க, எவ்வளோ பெரிய மோசமான செயல். அப்போ நம்ம மூலமாக மற்றவங்க என்ன செய்யக்கூடாது? இடரல் அடையக்கூடாது. அதான் உனக்கு கை இடரல் உண்டாக்கினா அது தரிச்சு போடு. 2 கையும் உடையவனை நடந்து போகிறத காட்டிலும் ஒரு கை இல்லாமல் ஜீவனுக்கு போகிற பரலத்துக்கு போகிறது நல்லா இருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். எதப்பா உன்னை தப்பு செய்ய வைக்குது, பாவம் செய்ய வைக்குது, இடரல் உண்டாக்க வைக்குது, அது உனக்கு வேண்டான்னு சொல்கிறார். அதுக்காக கையை வெட்டப்போ சொல்கிறாரா? அது அர்த்தம் என்ன? அது வேண்டாம். எது உனக்கு பிரச்சனையாக இருக்குதோ அது வேண்டாம். அதை தான் கர்த்தர் சொல்கிறார். இப்படித்தான் கர்த்தர் உபதேசம் பண்ணி நம்முடைய ஜனங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். போயிட்டு வாங்கப்பா. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள்லாம் தங்கமான பசங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிளஸ் நிறைய வேலை செஞ்சு கொடுத்தான் நேற்று. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால், இடரல் உண்டாக்கக்கூடாது. நம் மூலமாக, நம்முடைய நடக்கைகள் மூலமாக, நம்முடைய பேச்சுகள் மூலமாக, செயல்பாடுகள் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையின் முறைகள் மூலமாக மற்றொருவர் என்ன செய்ய இடரல் அடையாத அளவுக்கு அவங்க இடரலாகிட்டா அது தனிப்பட்ட காரியம். ஆனால் நம் மூலமாக என்ன செய்யக்கூடாது? ஒருத்தர் இடரலாகிடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுவோமா? இது ஆண்டவர் திட்டமாக போதிக்கிறது குறித்து என்ன செய்கிறோம்? இதெல்லாம் கப்பர்நகூமில் கர்த்தர் போதித்த காரியங்கள். தாழ்மை குறித்து பேசினார், ஊழியத்தை குறித்து பேசினார், இடரெல்லாம் என்ன செய்யக்கூட இருக்கக்கூடாது கர்த்தர் பேசினார். கடைசி ஆண்டவர் என்ன பேசினார்னா, யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 58 முதல் வாசிங்க. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அப்போ ஆண்டவர் ஜெப ஆலயத்தில் போய் எல்லாம் நினைச்சாரு, உதவி பண்ணுறார். அப்போ ஆண்டவர் அதை குறித்து பேசுகிறார். நான் தான்ப்பா வானத்திலிருந்து அப்போ
நான் உலகத்திற்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய அப்பமா நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றார். இப்படி ஒரு உபதேசத்தை ஆண்டவர் பண்றார். தன்னால் உண்டாகக்கூடிய, தன்னை ஏற்றுக்கொள்றதுனால, தன்னோடு இணைந்திருக்கிறதுனாலே, தன்னுடைய என் இயேசுநாதர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய மற்ற நன்மைகளை குறித்து ஆண்டவர் பேசும்போது, இயேசுநாதரோடு நம்ம எந்த அளவுக்கு உறவு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் நித்திய ஜீவனுக்கு உரியவர்களாய் மாறிவிடுகிறோம் என்பதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, 60வது வசனம் வாசிங்க. அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீசர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? பாருங்க, அவங்களுக்கு என்ன சொன்னா, இயேசுநாதர் பேசின உபதேசம் கடினமாய் தெரிந்தது. அவங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எப்படி நடக்க முடியுது என்ன அப்படிங்கிற நிலைக்கு நிச்சயம் வந்துட்டாங்க. அதில் எக்ஸ்ட்ரீம் என்ன சொல்லி சொன்னா, 66 வசனம் வாசிங்க. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். என்ன செய்யிட்டாங்களா? பின்வாங்கி போனாங்க. யாரு 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 யாரு? அந்த விசுவாசிகள் தான். இயேசுநாதரை முன்னெடுத்து வருகிறவருக்கு ஓசன்னா அப்படின்னு சொல்லி அப்பா என்ன வரவேற்பு கொடுத்தாங்க, என்ன மகிமையாக வரவேற்பு கொடுத்தாங்க. இயேசு பின்னால் 5000 10,000 கூட்டமாக போயிட்டே தான் இருக்குது. இப்போ ஆண்டு என்ன சொன்னார்னா, அங்கே அவர் என்ன சொல்கிறாரு? 26 வசனம் வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று. இயேசு இப்போ தெளிவாக பாயிண்டில் வந்துட்டார். நீ எதுக்கப்பா என்னை பின்பற்றி வர்ற, என் பின்னாடியே வர்ற, என் மூலமாக கிடைக்கிற ஆசீர்வாதத்துக்காக பின்னாடி வர்ற. அது தப்பு இல்லை. ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் இயேசு பின்பற்றுறது தான். மாடு சொல்கிறாரு, நித்திய ஜீவன் வரைக்கும் கொடுக்கக்கூடிய போச்சனத்துக்காக பிரயாசப்படுங்க. அப்போ பரலோகத்திற்கு போறதுக்குரிய காரியங்களை நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கப்பா. எனக்கும் உனக்கும் உள்ளதான உறவு தான் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமே தவிர வேறு வழியே கிடையாதுங்கிறது ஆண்டவர் அந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. அது இயேசு அப்பமாகவும் நம்ம அவரை புசிப்பது போலவும் ஆண்டவர்லாம் சொல்கிறார். அவர் சொல்லும்போது இது கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லி அநேகர் இயேசு விட்டு நினைச்சிட்டாங்க, பின்மாற ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டு மனம் திரும்பவும் உண்டு, உபதேசத்தை கேட்டு பின்பற்றலும் உண்டு. இதெல்லாம் நமக்கு ஒத்து வரான்னு போகிறவங்களும் ஒரு கூட்டம் இருக்குது. திரள் கூட்டம் போச்சு. இயேசுநாதர் திரும்பி பார்க்குறாரு, இந்த 12 பேரையும் பார்த்து, அப்பா நீங்களும் போயிட மனசாக இருக்கீங்களோ? நீங்களும் போக போகிறீங்களாப்பா? நீங்கள் எப்படி? பேதர் சொல்கிறாங்க, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அல்லேலூயா. நம்ம லைஃப்பில் அப்படித்தான் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டுடைய வசனம், வார்த்தை 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 வார்த்தை, அதை இயேசுதான் வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் புசிக்க வேண்டும். எப்படி அப்பத்தை புசிக்கிறோமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தைகளை நாம் அனுபவிக்க வேண்டும். அனுபவிக்க 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 அந்த வசனம் நமக்குள்ளே ஜீவனை கொண்டு வந்து நம்ம நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை நடத்தும். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறோம், டெய்லி பைபிள் வாசிங்கன்னு சொல்கிறோம், தியானம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அந்த வார்த்தையாகிய தேவனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிங்க சொல்கிறோம். நீங்கள் அவரை புசிக்க 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 உங்கள் வாழ்க்கை அப்படியே இயேசுநாதருடைய வருகையை சந்திப்பதற்கு ஆயத்தமாக அல்லது நித்திய ஜீவனுக்கு எதுவாக அற்புதமாக நம்ம எடுத்துக்கொண்டு போவோம். அவ்விதமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இயேசுநாதர் என்னெல்லாம் நமக்கு போதித்திருக்கிறாரோ அந்த வசனங்களை எல்லாம் நாம் கைக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் நம்ம கைக்கொள்ள வேண்டும்.
ஆரம்ப விசுவாசிகளுக்கு பிடித்த 2 வேத பகுதி இருக்கிறது. என்னவென்று சொன்னால் 91ஆம் சங்கீதம் 23ஆம் சங்கீதம். ஆரம்ப விசுவாசி இது யாருக்கு? குழந்தைக்கு என்ன சொல்லுவோம்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையே. என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இரண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு சொல்லி இது நல்லதுதான். ஆனால் நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த போசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தக்கூடிய அந்த போசனத்தை நான் உட்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் சொல்லிக்குது. அந்த நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மை நடத்தக்கூடிய அந்த போசனமாகிய தேவனுடைய வார்த்தைகளை, உபதேசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அசை போட வேண்டும். இன்றைக்கி கேட்ட வார்த்தை, இன்றைக்கி வாசித்த தேவனுடைய வார்த்தை, ஆண்டவர் என்ன பேசினார், அதை அப்படியே அசை போடணும், தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருக்க வேண்டும். அந்த வார்த்தையாக இயேசுநாதர் நம்முடைய வாழ்க்கையே மர்வமாக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது. அவருடைய வசனம் நமக்குள்ளே அற்புதத்தை கொண்டு வருகிறது. அவர் வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுப்போம், நாம் தேடுவோம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராகும். அல்லேலூயா. எழுந்து ஜெபிக்க போகிறோம். கப்பர்நகூம் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற இடம். கப்பர்நகூம் போராட்டங்களை ஜெயிக்க தேவன் கற்றுக் கொடுத்த இடம். கப்பர்நகூம் நம்மை போதித்து நம்மை நடத்துகிற ஒரு இடம். நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும், அதிசயங்களை பெற்றுக்கொள்ளணும். ஆனால் அதெல்லாம் நம்ம மனம் திரும்புதலுக்கு எதுவாக நம்மை நடத்த வேண்டும். மனம் திரும்புவதற்கு எதுவாக நம்மை நடத்த வேண்டும். தேவன் நம்மை இந்த காலத்தை நம்ம சும்மா விடுறதே இல்லை, நம்மோடு இருப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் நம்ம கைவிடவே மாட்டார். அவர் நிச்சயமாய் நம்ம அழைத்த தேவன் என்னைக்கு கரம் பிடிச்சாரோ அவர் நம்மை கரை சேர்க்கும் நாள் வரைக்கும் நம்ம கையை விடவே மாட்டார். நம்மை நடத்த உண்மையிலவராக இருக்கிறார். விசேஷமாக ஆபத்து காலங்களில் ஓடி வந்து நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருப்பார். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு போதித்து கொண்டிருக்கிறார். சத்தியத்தை நடக்க நம்ம போதிக்கிறார். நீ வசனத்தை கை கொள்ளும் மகனே, வசனத்தை மேய்ந்து கொள்ளும் மகனே, நான் தான் சத்தியம், நான் தான் வசனம். நீ வசனத்தை வாசிக்க போகிற என்னை நீ அனுபவிக்கிற, நான் தான் வானத்திலிருந்து இறங்கின அற்பம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். வசனத்தை நாம் மேய்ந்து கொள்வோம், தியானம் பண்ணுவோம், கர்த்தர் சொல்லிக் கொடுக்குற வார்த்தைகளை அப்படியே கீழ்ப்படிவோம். நம்முடைய வாழ்க்கையை மாறட்டும். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. வலகையை உயர்த்தி கர்த்தரை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, பரலோகத்தின் ஆண்டவரை நாங்கள் மெய் துதிக்கிறோம். இந்த நாளிலே கப்பர்நகூமை முன்னிட்டு 3 காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இது மூலமாய் நாங்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தீர். இந்த வார்த்தைகளை நாங்கள் இருதயத்தில் பதித்து எங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டாக்க, அதனால் உண்டாகிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, அற்புதங்களை பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் யாவரோடு உடைய கிருபை இருக்கட்டும். இந்த வாரம் மொழியும் உடைய விசேஷ பிரசன்னம் பாதுகாப்பு இருக்கட்டும். போக்கில் வரத்தில் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. அவர் செய்கிற வேலைகள், தொல்லைகள் எல்லாவற்றும் உடைய கரம் இருந்து ஆசீர்வதிக்கட்டும். எல்லா தீமைக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்குரிய ஞானத்தை தாங்க, எல்லாருக்கும் வேண்டிய நல்ல சுகத்தை தாங்க, தேவனோட நல்ல உறவை தாங்க, ஆசீர்வதிக்கும். எல்லா துதி சுமக்கே செலுத்துக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.